அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவாகரத்து வழக்கின் விசாரணைக்கு ஆஜரான போது ரவிமோகனிடம் ஜீவனாம்சம் கேட்டு ஆர்த்தி தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். பிரபல நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி ஆகியோர் இருவரும் காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். 15 ஆண்டு கால திருமண உறவில் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் பிறகு தனியாக வாழ்ந்து வந்த இருவரும் சமீபத்தில் தன்னுடைய மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு முதலில் நடிகர் ரவிமோகன் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்தார். ஏற்கனவே இந்த மனுவை விசாரித்த சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்றம் இருவருக்குமே அந்த சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி அந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி ஏற்கனவே ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி ஆகியோர் சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி இருந்தார்கள், பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதுவரைக்கும் சமரச பேச்சுவார்த்தையாக 2 பேரும் 3 முறைக்கு மேல் மத்தியஸ்தர் முன்பு ஆஜராகி அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் இருவருக்கும் இடையே அந்த பேச்சுவார்த்தை எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது இந்த மத்தியஸ்தருடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த வழக்கை விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை இன்று தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படிதான் இன்று காலை 2 பேருமே இன்று குடும்ப நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள். அப்போது நீதிபதி தேன்மொழி முன்பு இருவரும் ஆஜராகும் போது தனக்கு எதற்காக ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும், எதற்காக தான் இந்த விவாதத்தை கேட்டுக் கொள்கிறேன் தொடர்பான அந்த விளக்கங்களுடன் ஒரு புதிய மனுவை இன்று நடிகர் ரவிமோகன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல தனக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையுடன் ஆர்த்தி தரப்பிலிருந்தும் ஒரு புதிய மனுவானது இன்று தாக்கல் செய்யப்பட்டது. எனவே இந்த 2 பேருமே தாக்கல் செய்த அந்த மனுவுக்கு 2 பேரும் எதிர்த்தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதே போல ஆர்த்தி தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவுக்கு நடிகர் ரவிமோகன் தாக்கல் செய்த அந்த மனு தொடர்பாக ஆர்த்தியும் பதில் பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை ஜூன் 12 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.